கொல்கத்தால டாக்டருக்கு நடந்த அநியாயத்தை பார்த்துட்டு நம்ம எல்லாம் எப்படி கொதிச்சு போயிட்டோம். நம்மளால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலையேன்னு எவ்வளவு துடிச்சு போயிட்டோம். அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த நாய்களுக்கும் தெருக்கள்ல நடந்துட்டு இருக்குங்க. இத நீங்க எந்த நியூஸ்லயும் கேட்டிருக்க மாட்டீங்க, யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது தெருநாயினாவே அருவருப்புன்னு சொல்லிட்டு இருந்த உங்க மனசுல கூட இறக்க குணத்தை வர வச்சிருங்க. கண்டிப்பா சமீபத்துல தெரு நாய்களுக்கு நடந்த 3 கொடுமைகளை பத்தி தாங்க இங்க பேசியிருக்கேன். நீங்க ஒரு சமூக நாய் சேவகரா இருந்தா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இது மத்தவங்களுக்கும் ஒரு காமன் மேனுக்கும் தெரியணும்னு தான் இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் டாக் ரிலேட்டடான பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். இப்போ நம்ம சமூக நாய்களுக்கு நடந்த முதல் கொடுமையை பத்தி பார்க்கலாங்க. எப்படிங்க மனசு வருது, எப்படி அடிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இந்த வீடியோல கேமரால பதிவாயிருக்குங்க. ஒரு குட்டி போட்டுருச்சு இந்த பெண் நாய். அவங்க இருக்கிற பில்டிங்ல குட்டி போட்டதுக்கு இந்த நாயை போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு அம்மா நாயை. அதோட குழந்தைகளையும் அதுகிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போய் கொடூரத்தனமா தூரமா பண்ணிருக்காங்க. இப்போ இந்த நாயும் எந்த மாதிரி எவ்வளோ வலிய வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கு பாருங்க. குட்டி போட்டுட்டு அந்த உடம்புலயே இந்த கொடுமையும் அது ஏத்துக்க வேண்டிய நிலைமையில இருக்கு. அதுக்கு யாராவது இருக்காங்களா பாருங்க ஹெல்ப் பண்றதுக்கு. இவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமா தான் சத்தத்தை கேட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து அந்த நாயை காப்பாத்தி காப்பகத்துல சேர்த்து. எவ்வளோ எலும்புங்க உடஞ்சிருந்தது, எவ்வளோ வலிச்சிருக்கும் அந்த நாய்க்கு. ராத்திரியில நம்ம தூங்குற நேரத்துல இந்த மாதிரி கொடுமைங்க ரோட்ல நடந்துட்டு இருக்குங்க. இந்த மனிதர்களுக்கு அடிச்சாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்லைங்க. சட்டம் இருக்கு, இந்த நாய்களை காப்பாத்துறதுக்கு சட்டம் இருக்குன்னு கூட தெரியாம இப்படி பாடுபடுத்திட்டு இருக்காங்க. சொந்தத்துக்கு ஒரு அடியாவது வாங்க முடியுமா? அவன் கொடுக்குற அந்த அடியில ஒரு அடியாவது வாங்கியிருப்பாங்களா? வாங்க முடியுமா சொந்தத்துக்கு? அவ்வளவு தைரியம் இருக்கா அந்த வலியை தாங்கிறதுக்கு? இங்க பாருங்க, இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா நாயை காப்பாத்தின மாதிரி இந்த மனுஷனுங்களுக்கும் சட்டத்திலிருந்து இவங்க பண்ண வேலைக்கு கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கங்க. இப்போ டேட்டா என்ன சொல்லுதுன்னா, இத்தனை பேர் அடிச்சிட்டு இருக்காங்களே, நீங்களே பார்த்துருப்பீங்க உங்க கண்ணு முன்னாடி உங்க தெருக்கள்ல எத்தனையோ நாய்ங்க நம்ம கண்ணு முன்னாடி அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. அடி வாங்குறது மட்டும் இல்ல, எத்தனையோ நாய்ங்க இறந்துருக்காங்க. ஆனா அத்தனை நாயுடைய டேட்டாவையும் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நாய்கள் வதையில வந்திருக்கான்னு பாருங்க அந்த நம்பர். எத்தனை பேரு போய் ரெஜிஸ்டர் பண்றீங்க எஃப்ஐஆர்? அது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆனா மட்டும்தாங்க நமக்கு இந்த டேட்டா எல்லாம் பெரிய அளவுல தெரிய வரும். அங்கங்க நம்ம நாய்கள் வந்து சமூக நாய்கள் கொடுமை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா வெளியே வர்றதே கிடையாது. இத்தனை விஷயங்களும் வெளியே வர்றதில்லை. நான் ஒரு சாம்பிளுக்கு தான் இந்த 3 சொல்லியிருக்கேன் இங்க. இப்போ நானே சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சா கூட எனக்கு 0.01 தாங்க காட்டுது. அவ்வளவுதான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு விலங்குகளுக்கு, அதாவது நாய்களுக்கு வதையை பத்தி. இன்னும் சொல்ல போனா 2015 இருந்து 2020க்குள்ள வந்து ஒரு 4200 நாய்கள் ஏதோ விலங்கு வதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு டேட்டா பார்த்தாங்க. எவ்வளவு ஒரு கம்மியான கொடுமைகள் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த மாதிரி தைரியமா நம்ம வெளியே வராம இருந்தோம்னா அந்த நாய்களுக்கு நல்லது நடக்க சான்ஸே இல்லைங்க. எல்லாருமே தைரியமா வந்து ரிப்போர்ட்டை சொன்னா மட்டும்தான் நாய்களுக்கு நடக்கிற கொடுமை வந்து பப்ளிக்கு வரும். அதுக்கான கருத்தடையும் நம்ம நல்லா செய்யலாம். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சமூகத்துல செய்யலாங்க. இப்போ நம்ம 2வது கேஸ பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோல நீங்க பாக்குறது, அதாவது நான் வீடியோ என்னால போட முடியல, இங்க ஸ்கிரீன்ஷாட்டை தான் போட்டிருக்கேன். இந்த போட்டோல பாருங்க, ஒரு மனுஷன் வந்து தெருல இருந்து எடுத்துட்டு வந்து ஒரு பெண் நாய பாலியல் பலாத்காரம் வன்கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேஸும் போலீஸ் கிட்ட போய் இந்த மனுஷனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த நாயும் பாருங்களேன், இந்த பெண் நாயும் அந்த மனுஷனை நம்பி எப்படி போகுதுன்னு. நம்ம சின்ன குழந்தைங்க பெண் குழந்தைங்களை வந்து எப்படி பிஸ்கட் காட்டி கூட்டிட்டு போய் ஏமாத்துறாங்களோ, வன்கொடுமை செய்யறாங்களோ, அதே மாதிரி தாங்க இவங்களும். நாய்க்கு தெரியாதுங்க, அது ஏதோ நல்லாதான் பேச போறாங்க நம்ம கிட்டன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பிஸ்கெட் கொடுக்குறாங்க, நல்லா அன்பா பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு ஏமாந்து அவங்க பின்னாடியே நம்பி மோசம் போறது தாங்க இது இங்கேயும்
இங்கேயும் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இது 2வது கேஸ். நம்ம தெருக்களில் உள்ள நாய்கள் மேல நம்ம எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் இப்படி பண்றாங்க. சிலர் தூங்குனதுக்கு அப்புறம் பண்றாங்க, சிலரு பகல்லையே யாரும் பார்க்கலன்னு நினைச்சு இந்த மாதிரியான பெண் நாய்களுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேஸும் பாத்தீங்கன்னா நீங்க கூகுள்லயோ எங்கேயாவது சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே வராதுங்க. நான் வந்து 1-2 கேஸை மட்டும் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மேல போட்டிருக்கேன் பாருங்க. நீங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இந்த மாதிரி கூட நம்ம நாய்களுக்கெல்லாம் நடக்குதான்னு நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், குட்டி குட்டி பாப்பாங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு, அப்புறம் பெண் முதியவர்களுக்கு தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைச்சோம். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த சிச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மிருகங்கள் வந்து எந்த மிருகம்னு சொல்ல முடியாதுங்க. அது சில மனிதர்கள் இந்த மாதிரி கொடுமையை பண்றாங்க. இப்போ இங்க எல்லாம் வன்கொடுமையை காட்டுறவங்க ஃபர்ஸ்ட் வாயில்லா ஜீவன் கிட்ட காட்டுவாங்க, அதுக்கப்புறம் சின்ன குழந்தைகள் கிட்ட காட்டுவாங்க. ஏன்னா அவங்களும் வாய் திறந்து யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்ல தெரியாது. இது ரெண்டுத்தையுமே இவங்க அச்சீவ் பண்ணி யாருமே இவங்களை கண்டுபிடிக்கலன்னு தெரியும் போதுதான் இவங்க இன்னும் கொஞ்சம் த்ரில்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாய் பேசுற பொம்பளைங்களை பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியான மனிதர்களை வந்து நம்ம ஸ்டார்டிங்லயே ஐடென்டிஃபை பண்ணிடணும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா பின்னாடி நம்முடைய குழந்தைகளுக்கும் சேர்த்து இதே தாங்க நடக்கும். வாயிலா ஜீவனுக்கு இப்போ என்ன நடந்ததோ அதே தான் நம்ம குழந்தைங்களுக்கும் நடக்குங்க. 100% அது. இப்போ 3வதா நான் சொல்ல போற கேஸ் என்னதுன்னா, சும்மா இருக்கிற நாய்களை வந்து சீண்டி பார்த்துட்டு அதுல ஒரு குஷி வருது சிலருக்கு. அந்த குஷி என்ன பண்றாங்க, சோசியல் மீடியால போட்டு என்ஜாய் பண்றாங்க. இந்த கேஸும் பாருங்களேன், பீச்ல சும்மா தூங்கிட்டு இருக்கிற நாய் மேல மண்ணை போடுறாங்க. இது வந்து இவங்களுக்கு ஒரு கண்டென்ட். இவங்க எல்லாம் கண்டென்ட் கிரியேட்டர். எப்படி கண்டென்ட்னா, அது வாய் பேச முடியாத நாய்கள் இந்த மாதிரி அனிமல்ஸை வந்து துன்புறுத்தி அதுல ஒரு சந்தோஷத்தை கண்டு இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி வீடியோங்கெல்லாம் போய் சேரும். இதுவும் புள்ளி, இதுவும் அனிமல் குரியல்டி தாங்க. இதுக்கும் சட்டத்துல தண்டனை இருக்கு. இந்த மாதிரி பண்றதுனால நாய்களுக்கு மனிதர்கள் இப்போ வரைக்கும் அத்தனை மனிதர்கள் நடுவுல சும்மா படுத்துட்டு இருந்த நாய்க்கு வந்து பயம் வரும். இப்ப சரியா தூங்காது. எப்ப எவன் என்ன பண்ணுவாங்கிற பயத்திலேயே இருக்கும்போது தூக்கம் கெட்டு டாக் பைட்ஸ், இந்த மாதிரிதான் டாக் பைட் ஸ்டார்ட் ஆகும். சோ நீங்க இந்த மாதிரி ஆளுங்களையும் பாத்தீங்கன்னா உடனே வார்னிங் பண்ணுங்க, கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருங்க. இந்த ஆளுங்க எல்லாருமே டாக் பைட் சொல்றோம் இல்லையா, நாய் கடிக்குதுன்னு சொல்றதுக்கு காரணமானவர்கள் இவங்க எல்லாம் தான். நிறைய நாய்ங்க வீட்டு முன்னாடி கூட பார்த்துருப்பீங்க, சடனா வாயில நுர விட்டுட்டு இறந்து போறத. சிலர் பாய்சன் வச்சு கூட கொல்றாங்கங்க. கொடூர மனிதர்கள் இருக்கிற இந்த உலகத்துல அந்த வேலையும் பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நம்ம வெல் நோன் ரெஸ்கியூவர் நம்ம தமிழ்நாட்டில் செந்தில் சார் அவங்க சொல்கிறத வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் நம்ம பழைய காலத்து பாட்டி வைத்தியம்னு இருக்கும் இல்லையா, அதுதாங்க ரொம்ப சேஃபாக இருக்கும். நான் இப்போ சார் சொல்கிற வாய்ஸ் மெசேஜை அப்படியே நான் நீங்கள் உங்களுக்காக போட்டு விடுறேன், கேட்டுக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து செந்தில் பேசுகிறேங்க. பாய்சன் கேஸ் பார்க்குறீங்களா, கொரோனா இல்லை வேறு எலி மருந்து இதெல்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்கள, அதுக்கு இம்மீடியட்டாக வந்து முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குது தெரியுங்களா, அது வந்து 4 வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு இல்லாமல் வெள்ளைக்கரு மட்டும் கொடுங்க. பாய்சனோட அந்த சிவியர்னஸ் குறையும், வயிறு புண்ணாகாது. டாக்டர் பக்கத்துலேருந்து இமீடியட்டாக கூட்டிகிட்டு போனீங்கன்னா அதுக்கு ஆன்டிடோட் இருக்குது, ஒரு இன்ஜெக்ஷன் அட்ரோப்ளின் அந்த மாதிரி, அதுக்கு அட்ரலின் இது பண்ணுற மாதிரி இன்ஜெக்ஷன் போடுவாங்க, உடனே பாய்சன் பிரேக்கர் ஆகும். புளி தண்ணி கொடுப்பாங்க ஒரு சிலர், அது வந்து என்ன ஆகும்னா வயிறு புண்ணாகும், புளி படப்பட ஏற்கனவே பாய்சன் ஆகி ஃபுல்லாக புண்ணாக இருக்கும், புளி தண்ணி இதாகும். பழைய நம்ம பாட்டி கால வைத்தியங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது கொடுப்பாங்க, ஐ மீன் கறியை கரைச்சி வாயில் ஊற்றிடுவாங்க. அப்போ வந்து அதுவும் வாமிட் பண்ணி பாய்சன் பிரேக்கராக செயல்படும். இது எப்படி சொல்கிறோம்னா, நம்ம அந்த காலத்து இப்போயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் எலும்புச்சம்பழம், மிளகா, கறி இதெல்லாம் வச்சு கட்டுவாங்க தெரியுங்களா, அது எதுக்குன்னு நினைக்கிறீங்க?
டிஸ்ட்ரிக்ட் கிடையாதுங்க. அந்த காலத்துலலாம் மாடு வீட்ல ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வளர்த்தும்போது அந்த இதில வந்து அடிபட்டா நாட்டு வைத்தியம்பாங்க. அதாவது தூங்க விடாம இருக்கறதுக்கு ஆன்டிசெப்டிக்கா வந்து அ மஞ்சள் எலுமிச்சம்பழத்த ஊத்திடுவாங்க புண்ணுல. பாய்சனுக்கு வந்து இந்த கரிய கரைச்சு இது பண்ணுவாங்க. அதே மாரி மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த இது வந்து நம்ம முன்னோர்கள் சொன்னது. ஆனா அது மருவி இப்ப வந்து நம்ம எல்லா வீட்லயுமே இது பண்றோம். ஆனா எதுக்குன்னு தெரியாம யூஸ் பண்றோம் அந்த இத. எ அ எலுமிச்சம்பழம், மிளகா அண்ட் கறி வந்து இதுதான் ஒரிஜினல் யூஸ். அந்த காலத்துல ஒவ்வொரு வீட்லயும் கட்டினதுக்கு காரணம், ஆடு, மாடு, கோழிக்கெல்லாம் வந்து மாட்டுக்கு வந்து குழம்புல அந்த அடிபடும். அப்ப வந்து அந்த எலுமிச்சம்பழத்துல ஊறுனா புண்ணு வந்து கொஞ்சம் இதாகி சரியாகும். மிளகாயே கடிக்க வைப்பாங்க தூங்காம இருக்கறதுக்கு நமக்கெல்லாம். ஹியூமன்ஸ் பாம்பு கொத்துனா மிளகாயை கடிக்க வச்சு தூங்க விடாம என்னமோலாம் பண்ணுவாங்க. கறியை கரைச்சி வாயில ஊத்தும்போது பாய்சன் பிரேக்கரா செயல்படும். நான் எப்பவுமே உங்கள தனியா இருக்காதீங்க, ஒரு குரூப்ல சேர்ந்துக்காங்கன்னு சொல்லுவேன். இப்போ நானு செந்தில் சார், செலினா மேம் கிட்ட கேட்டிருக்கேன். செலினா மேம் கோவையில இருக்கிற அனிமல் ரெஸ்கியூவர்ஸ்க்கு குரூப் வச்சிருக்காங்க. செந்தில் சார் தமிழ்நாடுல வச்சிருக்காங்க. ஆனா என்னதுன்னா எல்லாமே இது கவர்மெண்ட் சர்வீஸ் இல்லைங்க. எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். நீங்க சேர்ந்தீங்கனாலும் உங்களுடைய பங்களிப்பும் 100% இருந்தா நல்லா இருக்குங்க. யாரும் நம்ம இன்னொருத்தர் கிட்ட போட்டுட்டு வேலையை விட்டுட்டு நம்ம இருக்கலாம் நிம்மதியான்னு இல்லை. ஏன்னா எல்லாருமே அவங்க டைம் மணி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி தான், எங்கள் எனர்ஜி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த குரூப்பில் இருக்காங்க. ஃபார் லேர்னிங், அதாவது கற்றுக்கிறதுக்கு எங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு கற்றுக்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக குரூப்பில் இருக்கலாம். ஆனால் யாருக்கும் நம்ம பேர்டன் கொடுக்கக்கூடாதுங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு குரூப்பில் இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுடைய எஃபர்ட்டில் தான் நம்ம குழந்தைங்கள காப்பாற்ற முடியுங்க. சொந்த எஃபர்ட் நிறையா இருக்கணும். செலினா மேடம், செந்தில் சார், இவங்க ரெண்டு பேருடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செலினா மேடம் அப்பப்போ போஸ்ட் போட்டுட்ருப்பாங்க, கம்யூனிட்டி போஸ்ட், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் செந்தில் சார் அவங்க வந்து நிறைய ரெஸ்கியூ பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் லேர்னிங் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. பார்த்து கற்றுக்கலாம். நம்ம கவர்மெண்ட்டு இப்போ நிறைய மொபைல் வேன்ஸ் 200 மொபைல் வேன்ஸ் விட்டுருக்காங்கங்க வெட்டினரி சர்வீஸ்க்காக. நீங்கள் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அப்புறம் நாய்க்கு ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஐ திங்க் ஒரு நாளைக்கு 2 வில்லேஜுக்கு வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்காங்க. இதோட நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க. எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ் நம்பரை போட்டுடுறேன். கால் பண்ணி சர்வீஸை யூஸ் பண்ணிக்காங்க. நாய்களை சேவ் பண்ணுங்கள், அனிமல்ஸை சேவ் பண்ணுங்க.